அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நீதிமன்றங்கள் மீது எல்லோருக்கும் பெருமிதம் இருக்கும். ஆனால் அந்த நீதிமன்றங்களாலேயே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஆளுமைகள் ஒரு சிலர் தான். தமிழகத்தில் மக்கள் மனங்களிலெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு நீதியரசர் நம்மோடு இருக்கிறார் என்கிற பெருமிதத்தோடு இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். மதிப்பிற்குரிய கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும், இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய இந்த நிகழ்வின் நாயகன் வெற்றி அமைப்பின் தலைவர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கும், முன்னால் இருக்கக்கூடிய பசுமை உள்ளங்களுக்கும் வணக்கம். 2 செய்திகளை இங்கு முன்வைக்க வேண்டும். நான் பச்சை சட்டை போட்டுக்கொண்டதற்கு காரணமே, பச்சை சட்டை போட்டவர்கள் இந்த மேடையில் வந்து அமரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இந்த வனத்துக்குள் திருப்பூரை சார்ந்த யாரும் மேடையை விரும்பாதவர்கள். ஆகவே உங்கள் சார்பாக நான் இந்த சட்டை அணிந்து இந்த மேடையில் நிற்கிறேன். 10 லட்சம் மரங்கள் 6 ஆண்டுகளில் 10.5 லட்சம் மரங்கள். அப்படியானால் இந்த ஒரு பெரிய பதாகையில் 10.5 லட்சம் மரங்களை நட்டவர்கள் என்றுதான் எழுத போட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விரும்பாத ஒரு தனித்துவமான ஒரு சபையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். 10 லட்சம் மரங்கள் வளர்ந்த பிறகு முதல் ஆண்டு 1 லட்சம் இலக்கை அடைந்து 1,35,000 மரங்களை நட்ட அந்த நிகழ்வில் பங்கேற்ற போதுதான் இது அதற்கு முன்பாக நிறைய மரம் நடு நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன், மரம் வளர்ப்பு நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் மரம் வளர்க்க வேண்டும் என்ற அக்கறையோடு, நட்ட மரங்கள் எல்லாம் வளர்ந்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு அர்ப்பணிப்பு மிக்க மரம் வளர்ப்பு இயக்கமாக வனத்துக்குள் திருப்பூர் இருக்கிறது என்பதை அந்த முதலாண்டு நிகழ்வில் நான் புரிந்து கொண்டேன். இப்போது 6 ஆண்டுகளில் 10 லட்சம் மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. இங்கே சொல்வது, திரும்ப திரும்ப சொல்வது, மரக்கன்றுகளை நடுவது எளிது. நான் 10 லட்சம் அல்ல 10 கோடி மரக்கன்றுகள் நட்டேன் என்று சொல்லலாம். அவற்றில் எத்தனை வளர்ந்திருக்கிறது, எத்தனை வளர்த்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு இந்தியாவில் எனக்கு தெரிந்து 20 ஆண்டுகளாக இந்த பசுமை பணியில் ஈடுபட்டு இருக்கிறவன் என்கிற முறையில் சொல்கிறேன், இந்தியாவில் வேறெங்கும் இப்படி ஒரு பசுமை பணியில் வெற்றியை கிடைத்ததில்லை. அதை இந்த வனத்துக்குள் திருப்பூர் சாய்த்திருக்கிறது. இந்த வெற்றி வெறும் மரங்களுடனான வெற்றி மட்டும் அல்ல. இங்கே டாக்டர் பிரமோத் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் ஒரு குழு, சித்தார்த் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு, இந்த 6 ஆண்டுகளில் மரம் நடு நிகழ்வுகள், மரம் வளர்ப்பு நிகழ்வுகளால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி ஒரு ஆய்வறிக்கை தயாரித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். ஆங்கிலத்தில் உள்ள அந்த அறிக்கையை தமிழில் மொழிபெயர்த்தவன் என்கிற முறையில் அதை படித்த திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் ஒரு பிரம்மாண்டத்தை நான் உணர்கிறேன். இது வெறும் மரம் வளர்ப்பு வேலை மட்டும் அல்ல. 361 இடங்களில் 10 லட்சம் மரக்கன்றுகளை வளர்த்தெடுத்த வேலை மட்டுமல்ல, நடப்பட்டது 50 வகை மரங்கள் தான். ஆனால் அந்த ஆய்வு சொல்கிறது, 50 வகை மரங்கள் நடப்பட்ட இடங்களில் 263 வகையான தாவரங்கள் அங்கே தானாக வளர்ந்திருக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் ஒரு தீர்க்க தரிசனத்தின் விளைவு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், மரம் வளர்ப்பு நிகழ்வுகளை மரம் வளர்ப்பு நிகழ்வுகளாகத்தான் பெயர் சொல்வார்கள். ஆனால் முன்கூட்டியே வனத்துக்குள் திருப்பூர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். வனம் வேறு, மரம் மரமாக வளர்த்தால் அது தோப்பு. காடு என்பது ஒரு பல்லுயிர் சூழல். நாங்கள் காடு வளர்க்கப் போகிறோம் என்பதை அறிந்து வளர்த்ததினால்தான் அந்த 50 வகை மரங்கள் நட்ட இடங்களில் 79 வகையான பறவைகள் திரும்பி இருக்கின்றன. 79 வகையான பறவைகள் அங்கு இருப்பதை அந்த ஆய்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏறக்குறைய 43 வகையான வண்ணத்து பூச்சிகள், 27 வகையான சிலந்திகள் என்று அந்த பட்டியல் நீளம். இது எல்லாவற்றை விட இங்கே வரவேற்புரை நிகழ்த்தும் போது கூட அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். சிவராமா அவர்களை பற்றி தனியாக பேச வேண்டும், அவர் அதை விரும்ப மாட்டார் என்று எனக்கு தெரியும். இந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு மாமரம், ஒரு மாபெரும் ஆலமரம். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நாம் ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையின் பயன் என்னவாக இருக்க வேண்டும் என்று அறிய விரும்புகிறோம் என்பதற்காகத்தான் அந்த ஆய்வை நிகழ்த்தினார். அந்த ஆய்வில் ஒரு செய்தி வருகிறது,
இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம். உங்களுக்கு தெரியும், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்ற மாபெரும் அறிஞர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை இன்னும் படித்தால் எனக்கு தூக்க மரம் மறிக்கிறது. அவர் எழுதுகிறார், ஒரு உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் எழுதுகிறார், இப்போது இருக்கிற நிலைமை நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன் எழுதுகிறார். 100 வருஷம்னா நம்ம பேர குழந்தைகளுடைய காலம். இந்த பூமியில இடம் இல்லைன்னா எங்க இடம் இருக்கும்? நம்ம ஓடுவது, உழைப்பது, வாழ்வது எல்லாம் என் பிள்ளைகளுக்காக என்றால், என் பேர பிள்ளைகளுக்காக என்றால், என் பேர பிள்ளைகளுக்கு வாழ இடம் இல்லாத ஒரு பூமிக்காகவா நாம் ஓடுகிறோம் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு காரணம் இந்த உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம். இது இரண்டுக்கும் தீர்வாக அறிஞர் குலம் அதனுடைய மிக முக்கியத்துவத்தை நமக்கு தெரியும். அண்மையில் அமெரிக்காவில் புதிய அதிபராக பதவியேற்றவர், அவர் கையெழுத்திட்ட முதல் கையெழுத்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்கா இணைந்து கொள்கிறோம் என்கிற கையெழுத்து தான் அமெரிக்க அதிபர் முதலில் இடுகிறார். காரணம், பாரிஸ் ஒப்பந்தம் இந்த உலக வெப்பமயமாதலை தடுப்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த உலக வெப்பமயமாதல் அவ்வளவு மோசமானது என்றால் அதற்கு அறிஞர்கள் சொல்கிற 2 தீர்வு, ஒன்று தொழில்நுட்ப மாற்றம், இன்னொன்று பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதுதான். உலகத்தில் 230 இந்த தொழில்மயமாவதற்கு முன்பாக 230 என்கிற அளவுக்கு ppm என்கிற அளவுக்கு இருந்த கார்பன் டை ஆக்சைடு இப்போது 430 ppm என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இது பேராபத்து. இதை குறைத்தாக வேண்டும். குறைப்பதற்கு பசுமை பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாடு சொன்னது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்றவர்கள் எல்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். வனத்துக்குள் திருப்பூர் பற்றிய ஆய்வறிக்கை சொல்கிறது, இந்த 6 ஆண்டுகளில் நடப்பட்ட மரங்கள் மூலமாக 7000 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை காற்றிலிருந்து உறிஞ்சி எடுத்திருக்கிறது இந்த மரம் நடுப்பு பணிகள் என்றால் இந்த திட்டம் சாதாரண திட்டம் அல்ல. எனக்கு சிவராம் அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி. காரணம், இந்த வனத்துக்குள் திருப்பூர் வேலையை நாங்கள் செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். அவருடைய கிளாசிக் போலோ நிறுவனம் என்பது என் குடும்ப நிறுவனம். ஆனால் இது என்னுடையது. இது இந்த குடும்பம், வனத்துக்குள் திருப்பூர் குடும்பம் என்பது இது ஒரு மாபெரும் குடும்பம். அந்த குடும்பம் இந்த பணியை தொடர்ந்து செய்யும் என்று சொன்னார். அப்போதுதான் அவர் சொன்னார், இந்த கூட்டத்துக்கு உங்களை அழைத்திருப்பது, மேற்கு தொடர்ச்சி மலைக்காக குரல் கொடுக்கிறீர்களே, ஏன் குரல் கொடுக்கிறீர்கள் என்ற செய்தியை என் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இந்த சபைக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இது வெறும் செய்தியாக நான் சொல்லவில்லை, இன்னும் பிறக்காத நம் தலைமுறையினுடைய வாழ்வை பற்றிய, அதுவும் திருப்பூர் நகரத்தில் இருந்து நான் பேசுகிறேன், கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். நம் இருவரையும் இணைப்பதில் மிக முக்கியமானது நொய்யலாறு. ஆனால் நான் வாழ்கிற கோவை ஒரு பெருமிதம் எப்போதும் வைத்திருப்போம். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எங்க ஊர் போல ஆகுமா நாங்கள் பெருமை அடிச்சுப்போம். காரணம், கோயம்புத்தூர்காரங்க உலகில் சிறந்த தண்ணியை குடிக்கிறவங்கன்னு பெருமை நாங்கள் சொல்லிக்குவோம். எங்க ஊருக்கு மாறுதலாகி வருகிற வேறு மாநிலத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் பல பேர் தங்கள் ஓய்வுக்கு பிறகு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க கோயம்புத்தூர்லேயே குடி வந்துருவாங்க. கோயம்புத்தூர்காரெல்லாம் மாறிடுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் கோயம்புத்தூர் இருந்தாங்கன்னா அவங்க கோயம்புத்தூர்காரெல்லாம் மாறிடுவாங்க. எல்லோருக்கும் பிடித்த ஊராக எங்கள் ஊர் இருக்கிறது. அதே போல் தொழில் நகரம், கோவை பெரிய தொழில் நகரம். இப்படி எல்லோருக்கும் பிடித்த ஊராக தொழில் நகரமாக இருக்கிற எங்கள் ஊருக்கு ஒரு சோகமான வரலாறு உண்டு என்று எங்களில் பல பேருக்கே தெரியாது. 1927ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணம், தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவெல்லாம் சேர்ந்த பெரிய சென்னை மாகாணம், அதிலே ஒரு அரசு குறிப்பு உண்டு, ஒரு கெசட் ரிப்போர்ட். கேடி மேத்யூ என்கிற அன்றைய சென்னை மாகாண சுகாதாரத்துறை இயக்குனர் ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கும் பயணம் போகிறார். ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி வாட்டர் அண்ட் சானிடேஷன், தண்ணீரின் நிலைமை எப்படி இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு பதிவு எழுதி வைக்கிறாரு. அப்படி எல்லா ஊரை பற்றி எழுதிட்டு ஒரு ஊரை பற்றி எழுதுறாரு. The worst place in water and sanitation in the entire Madras presidency எழுதுறாரு. சென்னை மாகாணத்திலேயே மிக மோசமான குடிநீரும் மிக மோசமான சுகாதார கேடும் உள்ள ஒரு ஊருன்னு ஒரு ஊரை பதிவு பண்ணியிருக்கிறார்.
எந்த ஊரா இருக்கும்னு நம்ம யோசித்தோம்னா, இன்னைக்கு தண்ணி பிரச்சனை உள்ள ஏதாவது ஊரா இருக்குமான்னு சொன்னோம்னா அது தவறா முடியும். எல்லோரும் விரும்புகிற எங்கள் கோவையை பற்றி தான் அந்த பதிவு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதிவை படித்தோம்னா மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர்னு அந்த ஊர் கோயம்புத்தூர் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஊரா இருக்குது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்றால், அந்த பதிவு 1927ஆம் ஆண்டு, 1929ஆம் ஆண்டு கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி வந்தது. சிறுவாணி தண்ணீர் வந்தவுடன் கோவையின் வரலாறு மாறி போய்விட்டது. அப்படியானால் தண்ணீரை பற்றி பேசுவது மேடை பேச்சு அல்ல, தண்ணீரை பற்றி பேசுவது சிலபஸ் அல்ல, தண்ணீரை பற்றி பேசுவது வாழ்வு. தண்ணீர் ஒரு இடத்தின் ஒரு தேசத்தின் நிலையை மாற்றும் என்பதற்கு கோவைதான் உதாரணம். அப்படியானால் சிறுவாணிக்கும் எங்களுக்கும் என்ன உறவு? இந்த உறவை தேடும்போதுதான் பவானிக்கும் திருப்பூருக்குமான உறவை நான் தேட வேண்டும். இந்த உறவை வேண்டும்போதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஆறுகளுக்குமான உறவை நாம் தேட வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நாம் குடிக்கும் நீரில் இன்றைக்கு 80 விழுக்காடு தண்ணீர் ஆறுகளில் இருந்தான் கிடைக்கிறது. கிணறு, ஏரி, குளம் எதுலையுமே குடிக்கிற தண்ணி கிடையாது. ஒன்று அதை முடிச்சிட்டோம் அல்லது கெடுத்துட்டோம். அதே போல் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, எல்லாரும் அரிசி பிரியர்களாக மாறிட்டோம். விதவிதமான சாதம், விதவிதமான தோசை, விதவிதமான இட்லி. நெல் விளையணும், நெல் விளையணும்னா நெல் வயலுக்கு தேவையான தண்ணீர் ஒரு காலத்தில் கிணற்று பாசனம், ஏரி பாசனம், குளத்து பாசனம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு 80 விழுக்காடு பாசனம் ஆறுகளை நம்பிதான் இருக்கிறது, வாய்க்கா பாசனம் தான். அதே போல் தொழில் நகரங்கள், திருப்பூர்காரர்கள் நீங்கள் உலகில் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்ற தொழில் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மாதம் பவானி ஆற்று தண்ணீர் திருப்பூருக்கு வரவில்லை என்றால் இந்த நகரத்தின் நிலைமை என்னாகும்? ஆறுகளுக்கும் நமக்குமான உறவு நமக்கு தெரிகிறது. ஆறுகள் தான் எனக்கு தன் குடிநீர், வேளாண்மை, தொழில். ஆனால் ஒரு சாதாரணமான கேள்வி, ஒரு ஆறு எப்படி உருவாகும்? ஒரு நதி எப்படி பெறப்படும்? How a river originates? கேள்வி சாதாரணமானது. இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா நொடியில் பதில் சொல்லிடுவாங்க. நம்ம ஊரில் பொதுவாக நமக்கு பதில் இருக்கும், மலையிலிருந்து வருது, ஊத்திலிருந்து வருது, இவ்வளவுதான் பதில். அறிவியல் என்னன்னு கேட்டோம்னா வட இந்தியாவில் சொல்லுவாங்க, பனி உருகி ஆறு உருவாகும். இட் இஸ் பை மெல்டிங் கிளாசியர். ஏன்னா அந்த நதிகள்லாம் இமயமலையில் உருவாகும். இமயமலை பனிமலை. மழை பெய்யாத காலத்திலும் கோடை காலத்திலும் தண்ணீர் பனி உருகி தண்ணீர் ஆறுகளில் ஓடும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திர, யமுனை நதிகளில். நம்மகிட்ட எங்காவது பனிமலை இருக்குதா? இல்லை. அப்படின்னா எப்படி ஆறு உருவாகும்? கேள்வி சாதாரணமானது. இதற்கு விடை தேடி புறப்படும் போதுதான் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜியோகிராஃபியில் டிஸ்கிரைப் வெஸ்டர்ன் காட்ஸ், புவியியல் பாடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை விவரின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளும் சரியாக பதில் எழுதிட்டோம்னா 5 மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. இப்படி வெறும் கேள்வி பதிலாக மட்டுமே நம் கல்விக்கூடங்களால் கற்பிக்கப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் வரை நீண்டு கிடக்கிற 1600 கிலோமீட்டர் நீளமுள்ள 1,86,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த மலைதான் நம் நதிகளை பெற்றெடுக்கிறது. இங்க பனிமலை இல்லை. எப்படி நதி பெற்றெடுக்குதுன்னா, நம்ம ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்துடுவோம். அங்கே போயிட்டு போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் பார்த்துட்டு ஊட்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். அது வரலாம், தவறில்லை. ஆனால் மேலை நாடுகளிலிருந்து வர யாருமே அதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க பெருசாக. ஏன்னா அதை விட பிரம்மாண்டங்களை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இந்த மலையில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் உண்டு. அங்கே போய் பார்த்தோம்னா தான் ஒரு உன்னதமான இயற்கை அமைப்பு இந்த மலைக்கு இருப்பது தெரியும். அதுதான் அந்த நேச்சர். அந்த மலை உச்சியில் மனிதர்கள் காயப்படுத்தாத இடங்களில் மலை உச்சிக்கு போனோம்னா வெறும் புல்வெளி தான் இருக்கும். அந்த புல்வெளி வெறும் புல் அல்ல. அதை பற்றி அறிவியல் சொல்கிறது, மரங்கள் இந்த பூமியில் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றிய பழமையான தாவரம்னு சொல்லுது. 300 வகையான புற்களாலான ஒரு தொகுப்பு. அந்த புல்வெளியை நம்மால் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த புல்வெளி ஒரு மகத்தான வேலையை செய்து, மழை பெஞ்சா, நம்ம ஊரில் மழை பெஞ்சா அரை மணி நேரம் நம்ம தார் ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கும், அடுத்த அரை மணி நேரம் நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடும். ஆனால் அந்த மலை உச்சியில் மழை பெஞ்சா அந்த தண்ணி உடனே ஓடி வராது. அந்த புட்கள் ஒரு ஸ்பாஞ்சை போல பெய்கிற மழை தண்ணி அப்படியே தேக்கி வைக்கும். ஒரு மழை பெஞ்சா 1 மாதம் தேக்கி வைக்கும். அப்படி தேக்கி வச்ச தண்ணியை திவலை திவலையா அது வெளியிடும். அந்த புல்வெளியை ஒட்டு ஒரு காடு இருக்குது. காடுனா எல்லா காடும் ஒரே மாதிரியானதல்ல. அமேசான் காடு வேறு, ஆப்பிரிக்கா காடு வேறு, அலையாத்தி காடுகள் வேறு, வெவ்வேறு விதமானது. அந்த மலை உச்சியில் இருக்கிற காட்டுக்கு பேர் சோலை காடுகள்னு பேர்.
ஆங்கிலத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஷோலா ஃபாரஸ்ட் தமிழ் வார்த்தை தான். ஏன்னா அது தனித்துவமானது, அங்குள்ள எந்த மரத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த மரங்கள் உயர்ந்து வளராத அடர்ந்து வளரும். ஒரு கேனபி கவர் என்று சொல்வார்கள், நிழல் போர்வை. உள்ள போய் பார்த்தோம்னா மண் பார்க்க முடியாது, இலைத்தலைகளால் மூடி இருக்கும். அந்த விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும். அந்த மண்ணை பற்றி இங்கே பேசணும். அந்த மண் உருவாகிற மண் விழுந்த இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணா மாற்றுது. எவ்வளவு காலத்தில் மாற்றும்? அதான் கேள்வி. 1/2 இன்ச் உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகும்னு ஆச்சரியத்தை அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா அடுக்கடுக்கா அந்த மண் இருக்கு. சோலைக்காடுகளில் பல லட்சம் வருடங்களாக உருவான மண் நம்மால் உருவாக்க முடியாது. அந்த மண் என்ன பண்ணும்னா, மேலே புல்லிலிருந்து கசுகிற தண்ணீர் இந்த காட்டில் பெய்கிற மழை தண்ணீர் அத்தனை அப்படியே தேக்கி வைக்கும். அந்த 10 நாள் 15 நாள் அடைமழை பெய்தாலும் சோலைக்காடுகள் புல்வெளிகள் உள்ள இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண்ணரிப்பு ஏற்படாது. மழை முடிந்த பிறகு அந்த மண் சேர்த்து வச்ச தண்ணியில் 5 விழுக்காட்டுக்கு குறைவாக தான் அந்த மரங்கள் தனக்கா எடுத்துக்கும். மீதி தண்ணி அந்த மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு வந்து சேரும். பாறை இடுக்குகளில் கசைஞ்சு 2 மலைகள் சேருகிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைகளும் புல்வெளிகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் 365 நாளும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள் உருவாகும். இந்த ஓடைகள் 10-15 ஓடைகள் ஒன்று சேர்ந்தால் சிற்றாறுகள், 50-60 சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்தால் காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்புலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி என்று தென்னகத்தில் ஓடும் எல்லா நதிகளுக்கும் தாய்மடியாக மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அமைப்பு தான் இருக்கிறது. அந்த மலைக்காடுகள் அழிந்து போனால் பெய்கிற 4ஆம் நாள் அந்த தண்ணீர் கடலுக்கு போகும். ஆற்றுக்கும் வடிகாலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மழை பெஞ்சா மட்டும் தண்ணி ஓடுச்சுன்னா அது டிரைனேஜ். மழை பெய்யாத காலத்திலும் தண்ணி ஓடணும். தமிழ்நாட்டின் மழை நாட்கள் 35 50 நாள் தான். 365 நாள் நமக்கு குடிக்க வேணும், விவசாயத்துக்கு வேணும், தொழிற்சாலைக்கு வேணும், ஆறு வேணும். ஆறு வேணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் வேணும். அந்த காடுகளை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் காப்பாற்றினால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். அப்படியானால் மேற்கு தொடர்ச்சி மலை வெறும் சுற்றுலா தலமா? இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை, மேலமிகு நீதிமன்றங்கள் கேட்டிருக்கின்றன. மசனகுடி பகுதியில் சுற்றுலா என்கிற பெயரில் கேளிக்கை விடுதிகள் நடத்தப்படுவதற்கு எதிராக நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பி தடை விதித்திருக்கிறது. இந்த நீதியரசர் முன்னிலையில் இந்த செய்தியை சொல்கிறோம். நாம் எப்படி நமது திருப்பூரின் இயற்கை வளங்களை, திருப்பூரின் இழந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஒட்டுமொத்த பேரியக்கத்தை நடத்துகிறோமோ, நாம் அத்தனை பேரும் இணைந்து நம் பிள்ளைகளுக்கு வாழ்வை தரக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் நிலைமை பல அறிக்கைகள் உண்டு. கஸ்தூரிரங்கன் அறிக்கை, மாதவகாட்டில் அறிக்கை போன்ற அரசுகள் அமைத்த அறிக்கைகள் பரிந்துரைத்திருக்கின்றன. அதை பற்றி விரைவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் இணைந்து செயல்படுகிற போது அந்த மலையை இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலாவது காப்பாற்ற வேண்டும். ஊட்டி சுற்றுலா தலம் அல்ல, அது இயற்கை தலம். இயற்கை தலமாக இருப்பதால் சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது. ஆனால் சுற்றுலா என்கிற பெயரில் மட்டும் கண்மூடித்தனமாக அதை கட்டிடமயமாகி மாற்றிவிட்டால் என் பிள்ளைகளுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்கிற கேள்வியோடு இந்த மலையை பார்க்க வேண்டும். இந்த மலைக்கு இன்னும் பல பெருமிதங்கள் உண்டு, அதையெல்லாம் சொல்றது எனக்கு நேரம் இல்லை. ஒரு 10 லட்சம் மரங்கள் நாம் நட்ட பிறகு 7000 டன் மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்ச முடிகிறது என்றால் 1,80,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த மலையில் உள்ள மலைக்காடுகள் அவை உறிஞ்சுகிற கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு நம்மால் கணக்கிட முடியாது. இந்த பூமியில் உயிர்களை காப்பாற்றுவதற்கு, நம் பிள்ளைகளுக்கு உயிர்காற்றை தருவதற்கு அந்த மலைக்காடுகள் இயங்குகின்றன. இன்னொரு பக்கம் உலகில் அதிக எண்ணிக்கையில் ஆசிய யானைகள், உலகில் இருக்கிற ஆசிய யானைகளில் 30 விழுக்காடு ஆசிய யானைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் உண்டு. உலகத்தில் புலியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய இயக்கம் நடக்குது. உலகெங்கும் ஆளும் புலிகளில் அதிக எண்ணிக்கை புலிகள், 17 விழுக்காடு புலிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உண்டு. அங்கே ஏறக்குறைய 4500 வகையான பூக்கும் தாவரங்கள் உண்டு. அதில் 1700 வகையான தாவரங்கள் அந்த மலை தவிர உலகத்தில் வேற எங்குமே கிடையாது. ஏறக்குறைய 660 வகையான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மரங்கள் உண்டு. அதில் 340 வகையான மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகத்தில் வேற எங்கும் கிடையாது. இந்திய நிலப்பரப்புல 6 விழுக்காடு தான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் 30 விழுக்காடு தாவர விலங்கின செழுமையை கொண்டிருக்கிற ஒரு உயிர் புதையலாக அந்த மலை இருக்குது. உலகத்தில் வேற எந்த நாட்டில் இருந்தாலும் அதை சுற்றுலா என்கிற பெயரில் அதன் மீது வன்முறையை திணிக்க மாட்டோம். ஆனால் நாம் திணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, இங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், பலர் திருப்பூரில் சம்பாதித்த பணத்தை, கோவையில் சம்பாதித்த பணத்தை ஊட்டியில் போயிட்டு ரிசார்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஊட்டியில் போயிட்டு ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வோம்.
இன்னைக்கு இருக்கிற ஊட்டி என் பேர குழந்தைகளுக்கு இருக்கணும். அது கட்டிடமயமாகிவிடக் கூடாது. அதை தடுப்பதற்கான சட்டங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கான குரல் நம்ம எழுப்புவோம். ஆனால் இந்த மலை என் தண்ணீர் மலை. நான் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, இந்த மலையை நான் போய் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு இந்த மலை தண்ணி கொடுக்கணும். இந்த உணர்வை விதைக்கிற ஒரு வேலையை எனக்கு திரு சிவராமன் அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அந்த உணர்வோடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்முடைய அத்தனை பேருடைய வலிமையோடு அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இந்த பசுமை பணியில் எல்லோரும் சிவராம அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஒரு வெற்றி அமைப்பல்ல 100 வெற்றி அமைப்புகள் வேண்டும், ஒரு சிவராமன்கள் 1000 சிவராமன்கள் வேண்டும் என்று தொடக்க உரையில் சொன்னார்கள். 1000 பூக்கள் மலர வேண்டும், 1000 பசுமை கரங்கள் இணைந்து இந்த பசுமை பணியை தொடர்வோம். நம் பிள்ளைகளுக்காக கட்டுக்கட்டாக பணம், கட்டி கட்டியாக தங்கம், ஏசி கார், பெரிய பங்களா இதெல்லாம் கொடுக்காட்டி பரவாயில்ல, அவங்க குடிக்க தண்ணி, சாப்பிட உணவு, மூச்சுக்காற்று இதையாவது மிச்சம் வைக்க வேண்டும். அதை மிச்சம் வைக்கிற உணர்வோடு தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் எழுந்திருக்கிறது. வனத்துக்குள் திருப்பூர் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பேசுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த எல்லைக்குள் ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்கிறது. அதனுடைய காப்பாற்றுகிற பங்களிப்பையும் இந்த வனத்துக்குள் திருப்பூர் எடுக்க இருக்கிறது. இன்னும் மிக முக்கியமான ஒரு செய்தியை வனத்துக்குள் திருப்பூருக்காக நாங்கள் ஏற்கனவே சிவராமையா அவரோடு நான் பேசினோம். இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், இந்த திருப்பூர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து கோவை சதாசிவம் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு பெரிய வணிக பெருவெளி என்று. ஆனால் இது கொரங்காடு என்கிற ஒரு பெரிய ஈகோசிஸ்டம். அந்த கொரங்காடு ஈகோசிஸ்டத்துடைய நேகம் என்ன, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சோமனூர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பார்த்துருக்கேன். அந்த ஒரு முச்சந்தி 3 போர்டு, 3 போர்டுமே 3 ஊரை குறிக்கும். 3 ஊருமே ஏதாவது வேலம்னு முடியும். இது வேல மரங்கள், வெள்ள வேல மரங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஊர் இது. அங்கங்க புல்வெளிகள், அப்புறம் வேல மரம். இதுதான் இந்த மண்ணினுடைய இயற்கை அமைப்பு. இதுல இங்கிலாந்து இளவரசர் ஒரு இயக்கம் நடத்துறாரு. என்ன இயக்கம்னா உயிர் வேலிகளுக்கான இயக்கம். உயிர் வேலிகள் அவ்வளவு முக்கியமானது. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு 20 வகையான தாவரங்கள் தான் அதில் வளர முடியுது. ஆனா 400-500 வருட கால உயிர் வேலிகளை கொண்டிருக்கிற மண் நம்முடைய மண். அங்கு இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் நம்முடைய மரபுக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்புகள் எல்லாம் வெளிக்கொணர ஒரு திட்டத்தை வனத்துக்குள் திருப்பூர் வைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மண் தாவரங்களுக்கும் நமக்குமான உறவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற இன்னொரு பணியையும் வனத்துக்குள் திருப்பூர் எடுக்க இருக்கிறது. சிவராமையா அவர்களோடு பேசும்போது அதை எடுப்போம் என்று சொல்கிறார். இப்படி எல்லா வகையிலும் பசுமை பணியாற்ற ஒரு பேர் இயக்கம் இங்கு அமைதியாக வருடமூறாக வேலை செய்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு முறை என்ன வேலை செய்திருக்கிறோம் சரியா என்கிற கணக்கு பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.